ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சில விலங்குகள் தான் சொந்த கூட்டத்துல இருக்கிற அதே இனத்தை சேர்ந்த மற்ற விலங்குகளையோ அண்ட் ஈவன் சில சமயம் தன்னோட சொந்த உடம்பையே சாப்பிடக்கூடியதா இருக்கு. சோ அப்படி தன்னோட சொந்த இனத்தையும் அண்ட் தன்னைத்தானே சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு 7 வினோதமான விலங்குகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்பர் 7, கொமோடோ டிராகன். பொதுவா ஒரு கொமோடோ டிராகன் இன்னொரு கொமோடோ டிராகனோட ஃபைட் பண்ணும்போதோ அப்படி இல்லைன்னா அவைகள் மற்ற விலங்குகளால தாக்கப்படும் போதோ அதுல ரொம்பவே டேமேஜ் ஆகக்கூடியது அந்த கொமோடோ டிராகனோட வால் பகுதி தான். சோ இப்படி காயம்பட்ட தன்னோட வால் பகுதியை இந்த கொமோடோ டிராகன்ஸ் குட்டி குட்டி ரேசர் மாதிரி இருக்கிற தன்னோட சார்பான பற்களை யூஸ் பண்ணி கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்படி பண்றதன் மூலமா தன்னோட உடம்புல இருக்கிற அந்த டேமேஜான பார்ட்டை ரிமூவ் பண்ண மாதிரியும் ஆச்சு அண்ட் அதை சாப்பிடுறதால தன்னோட உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. பட் இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா மத்த ஒரு சில பல்லிகள் மாதிரி இந்த கொமோடோ டிராகன்ஸுக்கு ஒன்ஸ் அதோட டெயில் பகுதி போயிடுச்சுன்னா திரும்பவும் அது வளரவே வளராது. அப்படி இருக்கிறப்ப எந்த தைரியத்துல தன்னோட இந்த வாழை கடிச்சு சாப்பிடுறதுன்னு தான் தெரியல. நம்பர் 6, ஸ்னேக். பொதுவா இந்த கிங் கோப்ராஸ் மாதிரியான பாம்புகள் மத்த பாம்புகளை தன்னோட உணவா சாப்பிடுறதையும் தாண்டி சில சமயம் தன்னோட சொந்த இனத்தை சேர்ந்த மத்த கோப்ராஸையே சாப்பிடக்கூடியது. குறிப்பா அவைகள் மேட்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சில சமயம் அந்த ஆண் கோப்ரா பெண் கோப்ராவை சாப்பிட்டுரும். மேலும் இன்னும் ஒரு சில வகையான பாம்புகள் அவைகள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணும்னா குழப்பத்துல தன்னோட வால் பகுதியவே தனக்கான இறைன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே விழுங்க ஆரம்பிச்சிடும். சோ இப்படி விழுங்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள போக முடியாத அந்த வால் பகுதி சில சமயம் அங்கே ஸ்டக் ஆகி அது அந்த பாம்போட வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய இன்ஜூரியவே ஏற்படுத்திடும். நம்பர் 5, பிரேயிங் மேண்டிஸ். நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இந்த மேண்டிஸ் ஏதோ ஒண்ணு நல்லா ஜாலியா கொறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா நீங்க கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மேண்டிஸ் தன்னோட உடம்புல இருக்கிற அதோட காலை பிச்சு அதை தான் இப்படி தனக்கான உணவா சாப்பிட்டுட்டு இருக்கு. பொதுவா ரொம்பவே பசியோட இருக்கிற ஒரு மேண்டிஸ் என்ன பண்ணும்னா தனக்கு உணவே கிடைக்காத பட்சத்துல சர்வைவ் ஆகிறதுக்காக தன்னோட சொந்த கை கால்களையே பிச்சு அதை இந்த மாதிரி தன்னோட உணவா சாப்பிட்டு உயிர் வாழும். பட் நாம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கொமோடோ டிராகன்ஸ் மாதிரி இல்லாம இந்த பிரேயிங் மேண்டிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒன்ஸ் அது தன்னோட கை கால்களை பிச்சதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட நாட்கள் கழிச்சு தான் இழந்த அந்த கை கால்கள் திரும்பவும் புதுசா வளர ஆரம்பிச்சிடும். நம்பர் 4, ஆக்டோபஸ். பொதுவா ஒரு பெண் ஆக்டோபஸ் தன்னோட முட்டைகளை லே பண்ணதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் வர அந்த பெண் ஆக்டோபஸ் பெரும்பாலும் தான் சாப்பிடுறதையே நிறுத்திடும். காரணம் முட்டையில இருந்து அந்த குஞ்சுகள் வெளிவர வரைக்கும் அந்த முட்டைகளை பக்கத்திலே இருந்து நல்லா சேஃபா பாத்துக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணும். சோ இதனால ரொம்ப நாட்களாவே சாப்பிடாம இருக்கிற அந்த பெண் ஆக்டோபஸ் பசியில கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் காரணமா ரொம்பவே அக்ரெசிவா மாறின இந்த ஆக்டோபஸ் தன்னைத்தானே பாறைகள்ல மோதிக்கிறதும் அண்ட் தன்னோட ஸ்கின்னை தானே கிழிச்சுக்கிறதையும் தாண்டி ஃபைனலா பசியில அது தன்னோட ஆம்சையை சாப்பிட ஆரம்பிச்சிடும். பொதுவாவே இந்த ஆக்டோபஸ்களுக்கு ரீஜெனரேட் அபிலிட்டி இருக்குங்கிறதுனால ஒன்ஸ் அது தன்னோட ஆம்சை இழந்துடுச்சுன்னா அடுத்த 130 நாட்கள்ல அது இழந்த அந்த ஆம் பகுதி ஃபுல் கம்ப்ளீட்டாவே ரீக்ரோத் ஆகிடும். நம்பர் 3, போலார் பேர். இந்த உலகத்தோட மிகப்பெரிய லேண்ட் கார்னிவோர்னா அது இந்த துருவ கரடிகள் தான். பெரும்பாலும் ஆர்டிக் பிரதேசத்துல மட்டுமே வாழக்கூடிய இந்த துருவ கரடிகள் சேம் அதே பகுதியில வாழக்கூடிய சீல்ஸ், ஆர்டிக் ஃபாக்ஸ் மற்றும் வால்ரஸ் மாதிரியான விலங்குகளை வேட்டையாடி அதை தான் தன்னோட உணவா சாப்பிடும். ஆனா கோடை காலங்கள்ல ஏற்படக்கூடிய மிக அதிகப்படியான வெப்பம் காரணமா இந்த சீல்ஸ் மாதிரியான உயிரினங்கள் அதிக வெப்பத்தில இருந்து தப்பிக்கிறதுக்காக பெரும்பாலும் கடல்லே தான் இருக்கும். சோ இதனால இந்த துருவ கரடிகளுக்கு தன்னோட வழக்கமான உணவை வேட்டையாடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும். இப்படி ஒரு மோசமான காலகட்டத்துல தான் சர்வைவ் ஆகிறதுக்கும் தன்னோட பட்னியில இருந்து தப்பிக்கிறதுக்கும் அவைகள் கடைசி ஆப்ஷனா அதோட சொந்த குட்டிகளை தான் தனக்கான உணவா தேர்ந்தெடுக்கும். நம்பர் 2, சிம்பன்சி. பொதுவாவே இந்த சிம்பன்சிய ஒரு ஃபன்னியான விலங்காவும் அண்ட் அதே சமயத்துல ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு விலங்கா தான் நம்ம அதை பார்த்திருப்போம். காரணம் நம்ம மனிதர்களுக்கு அடுத்தபடியா இந்த உலகத்தோட மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டான அனிமல்னா அது இந்த சிம்பன்சி தான். ஆனா இவைகள் எந்த அளவுக்கு ரொம்பவே புத்திசாலியான ஒரு விலங்கோ அதை விட நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இவைகள் ரொம்பவே அக்ரெசிவான ஒரு அன்பிரடிக்டபிளான விலங்குன்னு தான் சொல்லணும். காரணம் கேனிபலிசம்ங்கிறது இந்த சிம்பன்சிகளுக்குள்ள அப்பப்ப நடக்கக்கூடிய ஒன்னாதான் இருக்கு. அதாவது ஒரு சிம்பன்சி கூட்டம் தன்னோட கூட்டத்திலேயோ அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது இன்னொரு கூட்டத்தோட சண்டை போடும் போதோ சில சமயம் அந்த சண்டைகள்ல இறந்து போன சிம்பன்சிய மற்ற சிம்பன்சிகள் ஒன்னா சேர்ந்து அதை தங்களோட உணவா சாப்பிட்டுரும். நம்பர் 1, லயன். சிங்கங்கள் எப்பவுமே டெரிட்டரிக்காக சண்டை போடக்கூடிய ஒரு விலங்கு. அதாவது ஒரு ஆண் சிங்கம் இன்னொரு ஆண் சிங்கத்தை வீழ்த்தி தென் வீழ்த்தப்பட்ட அந்த ஆண் சிங்கத்தோட எல்லையையும் அதோட கூட்டத்தையும் தனக்கு சொந்தமாக்கிடும். சோ இதுக்கப்புறமா அந்த ஆண் சிங்கம் பண்ணக்கூடிய ரொம்பவே கொடூரமான ஒரு செயல்முறை என்னன்னா தான் கைப்பற்றின அந்த பிரைட்ல இருக்கிற எல்லா சிங்க குட்டிகளையும் ஒண்ணு விடாம கொன்னுடும். அதாவது வீழ்த்தப்பட்ட அந்த ஆண் சிங்கத்தோட எல்லா வாரிசுகளையும் கொன்னு தென் அதுக்கப்புறமா தான் தனக்குன்னு ஒரு புது வம்சாவளியை உருவாக்கும்.
சோ இதே மாதிரி விலங்குகள் பத்தின வேற ஏதாவது டாபிக் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா மேக் பண்றேன். மத்தபடி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.